உங்க பிசினஸ்க்கு வெப்சைட் வேணுமா? mywebby.com கான்டாக்ட் பண்ணுங்க. 24 மணி நேரமும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல ஹெல்ப் பண்றாங்க. வணக்கம், நான் சசிகுமார் சுப்பிரமணி. இந்த பதிவு மிஸ்ஸஸ் ஜோதிமணி எம்பிஎஃப் கரூர் அவங்களுக்காக. நேற்றுக்கு அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. நட்டாஜி தமிழர்கள் தேச விரோதிகள் அல்ல, தேச விரோதி பாரதிய ஜனதா கட்சியை அடித்து விரட்டுவார்கள் அப்படின்னு. மேம், எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது இந்த ட்வீட் விஷயமா. ஸ்ரீ ஜேபி நட்டாஜி எந்த இடத்துல தமிழர்களை தேச விரோதிகள்னு சொன்னார்? தயவு செய்து இதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அவர் ஒரு 35 to 40 minutes பேசியிருக்காரு, ஆன்லைனில் பேசியிருக்கிறாரு. எந்த இடத்தில் அவர் தமிழர்களை தேச விரோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு? அவர் சொன்னது ஆன்டி நேஷ்னல் டிஎம்கே அப்படிங்கிறது தான் பேசியிருக்கிறாரு. மக்களுக்கு நல்ல விஷயம் போய் சேராமல் தடுக்கிற கட்சியில் டிஎம்கே, ஆன்டி நேஷ்னல் டிஎம்கே அப்படிங்கிறதா சொல்லியிருக்கார் ஒழிய தமிழர்கள் தேச விரோதின்னு எங்கேயுமே அவர் சொல்லலை. எதுக்காக இந்த தவறான ஒரு விஷயத்தை உங்கள் ட்வீட்டில் பதிவிடுறீங்க? அது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் தலைமையில் இருக்கிறவங்களிலிருந்து எல்லாருமே தவறான பொய்யான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுடைய மீடியாக்கள்லேயும் ட்வீட்டுகள்லையும் சோஷியல் மீடியாக்கள்லையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்? தயவு செய்து நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள். அந்த 30, 35, 40 minutesல இருக்கக்கூடிய ஸ்பீச்சில் ஸ்ரீ ஜேபி நட்டாஜி எங்கே தமிழர்களை தேச விரோதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு? ரைட். இப்போ டிஎம்கே அவர் ஆன்டி நேஷ்னல்னு சொன்னார். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லலாம். முதல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370, 35A ஜம்மு காஷ்மீரில் ஒரு வருடம் முன்னாடி நடக்கும்போது டிஎம்கேவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மிஸ்டர் சரவணன் ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் JNK was never a part of India அப்படின்னு சொன்னார். அதாவது ஜம்மு காஷ்மீர் என்றைக்கும் இந்தியாவோட ஒரு அங்கமாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? ரெண்டாவது, கச்சத்தீவு பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். மூன்றாவது, மத்தியில் இருந்த நீங்கள் காங்கிரஸ், ஸ்டேட்டில் இருந்த டிஎம்கேயும் ஈழத்தமிழர்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சீங்கன்னு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். நாலாவது, ஸ்டெர்லைட்டுக்கு கையெழுத்து போட்டது ஸ்டாலின் அவர்கள், அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணதும் ஸ்டாலின் அவர்கள், அதை திறக்கிறதுக்கு அவங்களுடைய எம்பி லெட்டர் போடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், டிஎம்கே ஆன்டி நேஷ்னலா இல்லை நேஷ்னலிஸ்டா? இல்லை இன்னும் நான் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒரு 3rd லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்போ நீங்களும் டிஎம்கேயும் சேர்ந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க, சம்ஸ்கிருதம் திணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் டிஎம்கே கட்சியில் நடக்கக்கூடிய ஸ்டாலினுடைய மருமகள் நடத்தக்கூடிய ஸ்கூலில் இருந்து அவங்க எம்எல்ஏஸ் எம்பிஸ் நடத்துகிற ஸ்கூலில் எல்லாம் மெட்ரிகுலேஷன், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சியில் எல்லாத்துலேயும் மும்மொழி கொள்கைகள் காசை கொடுத்து சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் ஏழை எளிய மக்கள் ஒருபோதும் இன்னொரு மொழி, அதாவது ஹிந்தியோ இல்லை வேறு எந்த ஒரு இந்திய மொழியோ கற்றுக்கக்கூடாதுங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு நிற்கிறீங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், டிஎம்கே ஆன்டி நேஷ்னல் இல்லையா? திரு ஸ்டாலின் தன்னுடைய பேர குழந்தைங்க ராகுல் காந்தியிடம் ஹிந்தி பேசினேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போடுறாரு. மிகப்பெரிய தலைவர் ஒருத்தர் அவரோட பிள்ளைய எம்பி ஆக்குங்க, என் பிள்ளைக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் குழந்தைகள், உங்கள் குடும்பம், சொந்தக்காரங்க எல்லாமே ஹிந்தி படிக்கலாம், நேஷ்னல் லெவலில் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் ஏழை மக்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறீங்க. கரெக்டுங்களா? ரைட். இது நான் டிஎம்கே சொன்னேன். இப்போது ஐஎன்சி, இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், ரைட்டுங்களா? இப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று தர்றேன். இப்போ லிஸ்ட்டுக்கு உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், தேச விரோத கட்சி பாஜகவா இல்லை தேச விரோத கட்சி ஐஎன்சியா? ரைட். ஹிஸ்ட்ரி 1950களில்
திரு ஜவஹர்லால் த சோஷலிஸ்ட் நேரு திபேத்தை சைனாக்கு தார வாத்தார். அதனால தான் இன்றைக்கி அக்ஷாய் சின்ல அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திரு ஏகே ஆண்டனி ராஜ்யசபாவில் 2013 பேசியிருக்கார் இதை பற்றி. நம்ம இடத்துல எதுவுமே நம்ம டெவலப்மெண்ட் பண்ணலை, ஆனால் சைனா அவங்க இடத்துல எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறாங்க. உங்கள் மிஸ்டர் ஏகே ஆண்டனி தான் இதை சொன்னது. 1950s யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பெர்மனன்ட் மெம்பர் ஆகிறதுக்கு இந்தியாவுக்கு. அதையும் சைனாக்கு தார வார்த்து கொடுத்தாரு ஜவஹர்லால் த சோஷலிஸ்ட் நேரு. நீங்கள் யோசிப்பீங்க, இவர் எதாவது சோஷலிஸ்ட்னு சொல்கிறாரு ஜவஹர்லால் நேருவை. உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியில் சொல்கிறேன். மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வாஸ் அ கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட்டில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிங்கன்னா அவங்க சோஷலிஸ்ட். தனக்கு முதல் பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு வரும்போது அதை உதறி தள்ளிட்டு தான் காங்கிரஸுக்கு வந்தார். இது ஹிஸ்ட்ரி. இதை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும். இல்லை 1984 போபால் கேஸ் ட்ராஜடி, 5 லட்சம் பேர் எஃபெக்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட 15,000 பேர் இறந்து போனாங்க. யூனியன் கார்பைடோட எம்டி பேர் வாரன் ஆண்டர்சன். அவரை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு ஃபோன் காலில் அவரை விடுவிச்சாங்க. அன்னைக்கு ஐ திங்க் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நினைக்கிறேன் அர்ஜுன் சிங் அவரை ஃப்ளைட் ஏற்றி வழி அனுப்பினார் அமெரிக்காவுக்கு. இதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? மூணாவது 1984 Sikh riots. When a big tree falls, the earth shudders a bit. ஒரு பெரிய மரம் விழுந்தால் பூமி கொஞ்சம் அதிரத்தான் செய்யும், சொன்னது ராஜீவ் காந்தி. நாலாவது போஃபோர்ஸ் பீரங்கி ஊழல். 1.25 லட்சம் கோடி 2G ஊழல். 1.80 lakh கோல்கேட் நிலக்கரி ஊழல். CWG ஊழல். அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஸ்கேம். ஆதர்ஷ் ஸ்கேம். இப்போ சமீபத்தில் RGF ஸ்கேம். RGF ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன். சைனீஸ் எம்பசியிலிருந்து ஒரு தனிப்பட்ட சேரிட்டி தொண்டு நிறுவனத்துக்கு காசு கொடுக்கப்பட்டது. இன்டர்போல் தேடிக்கிட்டு இருக்கிற ஜாகிர் நாயக் காசு கொடுத்துருக்காங்க. நீரவ் மோடியோட அங்கிள் மேகுல் சோக்சி அந்த தொண்டு நிறுவனத்துக்கு காசு கொடுத்துருக்காங்க. பிரதான மந்திரி ஃபண்ட், நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டிலிருந்து ஒரு தனிப்பட்ட தொண்டு நிறுவனம் RGFங்கிற நிறுவனத்துக்கு காசு அனுப்பப்பட்டது. இல்லை 2008 இந்தியன் நேஷனல் காங்கிரஸுங்கிற ஒரு அரசியல் கட்சிக்கும் சைனீஸ் பார்ட்டி ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாங்கிற அரசுக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கெல்லாம் திரு ராகுல் டி காந்தி பதில் சொல்வாரா? சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி கேட்டிருக்க அவரை. இல்லை இனி ஒரு ஸ்கேம் ஒன்று இருக்குது, நான் தான் சொல்லணும் சொல்லலாமா வேண்டாமா, நேஷ்னல் ஹெரால்ட் ஸ்கேம். இதுக்கு உங்கள் தலைமை பதில் சொல்லுமா? இல்லை 2013 சைனா 630 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆக்கிரமிச்சது, இன்கர்ஷன் பண்ணாங்க. இதுக்கு அவர் பதில் சொன்னாரா? இல்லை லடாக், ஈஸ்டர்ன் லடாக்கில் 20 இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்தாங்க. ஏகப்பட்ட ட்வீட் போட்டார் ராகுல் டி காந்தி. ஏதாவது ஒரு ட்வீட் சைனாக்கு எதிராக இருந்ததா? இதுக்கெல்லாம் பேர் என்னங்க? தேசத்துக்கு செய்த தியாகமா, இல்லை தேசத்துக்கு செய்த துரோகமா, இல்லை தேசத்து மேல் இருக்கும் விரோதமா? இது வரைக்கும் அதை பற்றி அவர் இதுக்கு என்ன நீங்கள் பேர் சொல்லுவீங்க? தேசபக்தம், தேசபக்தி. இதுக்கு ஓகே, இது போடுருங்க. உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் எடுத்தோம்னா நீங்கள் நடுவில் சொன்னீங்க டிமானிட்டைசேஷன், இன்னும் குறை சொன்னீங்க. நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. இது டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொன்னது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். டீலாலுன்னு ஒரு கம்பெனி இருக்குங்க, லண்டனில், இங்கிலாண்டில் இருக்குது. அந்த கம்பெனி மற்ற நாடுகளால் ஒதுக்கி வைக்கப்பட்ட கம்பெனி. அந்த கம்பெனிக்கு 2011-12
அன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவர்கள் 500 ரூபாவும் 1000 ரூபா நோட் அடிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, உங்களுக்கு தெரியலன்னா சொல்லிக்கிறேன். பாகிஸ்தானுக்கு நோட் அடிக்கிறதும் அதே கம்பெனி தான். சமீபத்தில் வலைத்தளங்களில் ஒரு வீடியோ வந்து ஒரு புக் ரிலீஸோட வீடியோ, ஐ திங்க் ரவி ஐயர் அவர் அதை பற்றி பேசியிருந்தார். அதோட சின்னதாக வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 2 கண்டெய்னர் துபாயிலிருந்து வந்து இறங்கிச்சு ஹவாலா முறையில் பட்டுவாடா செய்ய ஃபார் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். அஃபிஷியலி 2 கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர் 5000 கோடி, 2 கண்டெய்னர் 10,000 கோடி. ஆனால் வந்தது பல 100 கண்டெய்னர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு பேர் தேச தியாகியா? இல்லை தோக்லாம் 2017 நம்ம ஜவான்கள் அங்கே சைனா கூட முண்டிக்கிட்டு நிற்கும்போது உங்கள் தலைவர் ராகுல் டி காந்தி அவர்கள் சைனீஸ் அம்பாசிடரை போய் பார்த்தாரு, அதுக்கு ட்வீட்டும் பண்ணார். ட்வீட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டாரு. கேட்டதுக்கு நான் ஒப்போசிஷன் லீடர், நான் போய் பார்க்கலாம், ரைட், அந்த எக்ஸ்கியூஸ் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் கூட ராபர்ட் வாட்ரான்ற ஒருத்தரை கூட்டிகிட்டு போனார், எதுக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் அஃப்சல் குரு तेरा காத்தில் ஜிந்தா हो गया, பாரத் तेरे टुकड़े टुकड़े हो गए அப்படின்னு முழக்கம் விடும்போது ராகுல் காந்தி போய் கூட நின்னாரு. இதுக்கு நீங்கள் என்ன எந்த லிஸ்ட்டில் வைப்பீங்க? உங்கள் அகராதியில் இது எந்த இடத்துல வைப்பீங்க? இல்லை திரு மணிசங்கர் ஐயர் உங்கள் சீனியர் காங்கிரஸ் லீடர் பாகிஸ்தானுக்கு போய் தயவு செய்து திரு நரேந்திர மோடியை பிஎம்லேருந்து தூக்கி விடுங்க அப்படின்னு கெஞ்சினார, பாகிஸ்தான் ஹெல்ப் கேட்டார். இதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை சியாச்சின் 2010 எழுதி கொடுக்கறதா இருந்தீங்களே பாகிஸ்தானுக்கு, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆர்மி ஃபோர்ஸஸ் தடுத்து நிறுத்தினாங்க, இதுக்கு நீங்கள் என்ன லிஸ்ட்டில் பேர் வைப்பீங்க? இல்லை சிஏஏ அப்படிங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது சிட்டிசன்ஷிப் கொடுப்பதற்காக, குடியுரிமை கொடுப்பதற்காக. ஆனால் நீங்கள் உங்கள் தலைவர்கள் ரோட்டில் இறங்கி இது முஸ்லிம்ஸ்க்கு எதிரானதுன்னு சொன்னீங்க. ஒரு இந்தியனுக்கும் எதிராக இல்லாத சட்டத்தை நீங்கள் எப்படிங்க முஸ்லிம்ஸ்க்கு எதிரானதுன்னு சொன்னீங்க? அதுக்கப்புறம் உங்கள் கபில் சிபல் ராஜ்யசபாவில் போய் சொன்னால் இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனி கம்யூனிட்டி பர் சே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் அதுக்கு முன்னாடி திரு மணிசங்கர் ஐயர் ஷஹீன் பாக் அங்கே போய் என்ன பேசினார்? உங்கள் அண்டோனியோ மைனோ ஆல்சோ நோன் அஸ் சோனியா காந்தி என்ன சொன்னாங்க? ரோட்டில் இறங்கி உயிர் கொடுத்தாவது இதுக்கு எதிர்த்து போராடணும். இல்லை ஷஹீன் பாகில் நடத்தக்கூடிய வேறு சில விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் சொல்லுவீங்க? உங்களால் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இது உங்கள் அகராதியில் என்ன தேச பக்தியா? இதுக்கு உங்கள் அகராதியில் தேச பக்தின்னு சொல்லுவாங்களா இதுக்கு? இல்லை இதுக்கு உங்கள் தேச துரோகின்னு சொல்லுவாங்களா? இல்லை விரோதின்னு சொல்லுவாங்களா? இன்னும் நிறைய இருக்குது, நான் பேசணுன்னா நிறைய பேசுகிறேன். இதுவரைக்கும் ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனை பற்றி திரு ராகுல் காந்தி ஏன் வாய் திறக்கலை? இல்லை அது எம்ஓயு, சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்டிருக்கு, இது என்ன எம்ஓயு? ஒரு தனிப்பட்ட கட்சி ஒரு வெளிநாடு கவர்மெண்ட் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கிற விஷயத்த பேசுங்க. இதுக்கு இந்த லிஸ்ட்டுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்த லிஸ்ட்டுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தேச விரோத கட்சியா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இந்த பதிவில் சொல்லலாம், ஆனால் வேண்டாம். இது மட்டும் இல்லை, ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ, உண்மையிலே உங்கள் எம்பி பதவி மேலே உங்களுக்கு மரியாதை இருந்தால் கைண்ட்லி டு அப்பாலஜைஸ் டு ஸ்ரீ ஜேபி நட்டாஜி for misleading the people of Tamil Nadu, attributing a lie which he hasn't even said. A lie of yours which he hasn't even said. So தயவு செய்து ட்வீட் பண்ணி, உண்மையிலே நீங்கள் ஒரு படித்தவங்கள், உண்மையிலே அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்குறவராக இருந்தால் மன்னிப்பு கேளுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்களாகட்டும் உங்கள் தலைமையாகட்டும் இல்லை கூட்டணி கட்சிகள் ஒரு கும்பல் இருக்குது இல்லைங்களா, நிறைய அரசியல்கள் பண்ணுறது, எல்லா விஷயத்துலையும் பணத்தில் வரைக்கும் அரசியல் பண்ணுற அவங்களுக்கு நீங்கள் எல்லோருமே சேர்ந்து
பாரதிய ஜனதா கட்சியோடைய தலைமையோ இல்லை கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டனையோ தேச துரோகின்னு கூப்பிடுறதுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு காரியக்கர், அடிமட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேசிக் மெம்பரும் ஒரு நாளைக்கு மினிமம் 30 வாட்டியாவது பாரத் மாதா கி ஜெய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்க எப்படிங்க தேசத்துக்கு துரோகம் பண்ணுவாங்க? ரைட். ஃபைனலாக உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேங்க. பீப்புள் லிவிங் இன் த கிளாஸ் ஹவுசஸ் ஷுடன்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் அதர்ஸ். இது இப்போ நீங்கள் மாற்றி ட்வீட் பண்ணுவீங்க, தமிழ்லேயும் சொல்லிடுறேன். கண்ணாடி வீடில் தங்குறவங்க மற்ற வீட்டின் மேல் கல்லெடுத்து எறியக்கூடாது, திரும்ப பாறைகள் கூட வரும். I sincerely hope you apologize to Shri J.P. Nadda ji for the lie which you have tweeted. And I'm expecting an answer from you for all the allegations or all the truth which I have put across to you, one by one. மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த். வணக்கம்.